அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக அமைதியான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது கடந்த 23ஆம் தேதி அனைத்து வாக்காளர்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜனநாயக கடமையை பார்த்திங்கன்னா முறையாக அழிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது ஃபேக்சுவல் வெர்சஸ் த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற முறையில் பார்த்திங்கன்னா கடந்து வந்த பாதை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது கடந்த தேர்தல்கள் கிட்டத்தட்ட சின்ஸ் 2006 இருந்து எடுத்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா போலாக இருக்குது, எவ்வளோ எலக்டர்ஸ் இருந்துருக்குறாங்க, பார்ட்டிஸ் ஆர் ஹவு மச் தே டுக் த ஓட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது 2006 இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ எலக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2006 4.66 crore, 2011 4.71 crore, 2016 இட் இஸ் ஸ்லைட் ஜம்ப் கிட்டத்தட்ட 5.79 crore, 2021 5.99 crore. தெர் ஆர் சடன் ரெடியூஸ். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் பிகாஸ் எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்து தீவிர அதாவது வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஏதாவதுன்னா அடிஷ்னலாக இருக்கிற ஒரே ஆளுக்கு 2 ஓட்டு இருக்கும், இறந்தவங்களோட ஓட்டு இருக்கும், அப்புறம் விடுபட்ட ஓட்டை சேர்க்கறது, இதே மாதிரி ஒரு திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டை நீக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இருந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் இன்க்ரீஸ் இந்த மேனர் அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த முறை கிட்டத்தட்ட 5.73 crore ஓட்ஸ் ஆர் தேர். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா சின்ஸ் 2006 இருந்து நம்மளோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ ஓட்டு போலாக இருக்குன்னு பார்க்கும்போது 71%, 78%, 74%, 76%. இந்த முறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85%, 84.7, இட் இஸ் நியர் டு 85%. அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வரல எஸ்ஐஆர்னால. எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதனால் ஒரு இம்பேக்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 93-94% வரைக்கும் போலிங் போயிருக்கணும். அந்தளவு போல் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலை. தோ இட் இஸ் குட். திருத்தம்லாம் பண்ணிட்டு குறுகிய காலகட்டத்தில் நம்மளோட அனைத்து அரசியல் கட்சிகளும் சரி, ஒரு சிறப்பான கவர்மெண்ட்டும் சரி, ஒரு சிறப்பான ஒரு முறையில் அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து திருத்தத்தெல்லாம் முறையாக பண்ணி ஒரு கிட்டத்தட்ட தெளிவாக பண்ணி முடிச்சிருக்காங்க எஸ்ஐஆரை. அதுக்கப்புறம் 5.73 crore போலானோட ஓட்டு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 4.85 crore ஓட்டு இந்த முறை போலாக இருக்குது. அதில் கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது 2006 பார்த்திங்கன்னா டிஎம்கே ஹஸ் ஃபார்ம் த கவர்மெண்ட். 2011 அண்ட் 2016 பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்திருக்கிறாங்க. இதில் ஓட் ஷேரிங் அப்படின்னு பார்க்கும்போது 2006 பார்த்திங்கன்னா டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் 44.7% அவங்க ஷேரிங் இருந்திருக்கு. ஏடிஎம்கே 40.1 ஷேரிங் இருந்திருக்கு. 2011 பார்த்திங்கன்னா டிஎம்கேவோடது இட் வாஸ் ரெடியூஸ்டு 39.4 அவங்களோட அலையன்ஸு. வேரஸ் ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா தே கம்ப்ளீட்லி கான் அப் லைக் அந்த 51.8 அவங்களோட அலைன்ஸு. 2016 பார்க்கும்போதிங்கன்னா அகெயின் இட் வாஸ் லைக் போத் ஆர் சேம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 40.3 அண்ட் 41.1 இந்த ஒரு பர்சன்டேஜ் ஷேரிங்கில் இருக்கிறாங்க 2 பேருமே. மற்றும் 2021 பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2021 டிஎம்கே அகெயின் தே ஆர் கோயிங் அப், they went up like 45.7. ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா 40%. இதுலேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது. கம்பேரிட்டிவ்லி இந்த 2 பெரிய கட்சிகளும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தே ஆர் மெயின்டைனிங் தேர் பர்சன்டேஜ். இதில் பார்த்திங்கன்னா பீக்குன்னு கொண்டு போகும்போது ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு பர்சன்டேஜில் இருந்திருக்காங்க. தட் வாஸ் 2011 51.8% இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் 2021 பார்த்திங்கன்னா டிஎம்கே பார்த்திங்கன்னா they were gone up to like 45.7. இதனுடைய ஓட் பர்சன்டேஜ் ஷேரிங்னு பார்க்கும்போது ஓவரால் ஓட் போலானதில் கடந்த முறை பார்த்திங்கன்னா டிஎம்கே அண்ட் அலைன்ஸ் பார்த்திங்கன்னா 2,09,00,000 ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. அதுலேயே ஏஐடிஎம்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.83 crore ஓட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க மொத்தமாக. எல்லாருக்கும் தெரிஞ்சது கடந்த முறை பார்த்திங்கன்னா டிஎம்கே ஹஸ் ஃபார்ம் த கவர்மெண்ட். தென் லைக்
இப்போ 2006 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, தோ டிஎம்கே வேர் லைக் 44.7 அண்ட் ஏடிஎம்கே வந்து 40.1% ஷேரிங்கில் இருந்தால் கூட ஒரு பெரிய இம்பேக்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட என்ட்ரி அப்போ தான் இருந்தது. அவர் வந்து கிட்டத்தட்ட 8.5% ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா தனியால் அடித்து தூக்குனார். அந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள மாதிரி சோஷியல் மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒரு ஃபேம்லாம் கிடையவே கிடையாது, சுத்தமாக இருக்கவே இருக்காது. அவரோட பரப்புரையெல்லாம் எந்த அளவு இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கண்கூட பார்த்தது. எல்லாரும் எவ்வளோ விரும்பி போய் அவருக்காக ஓட்டெல்லாம் போட்டாங்கிறது தெரியும், அவர் ஆக்டிவாக இருந்த வரைக்குமே. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலங்களும் சூழ்நிலைகளும் மாறிச்சு. எவ்ரிதிங் வாஸ் குட். தென் இப்போ உள்ள சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முறை 4.85 crore ஓட்டு வந்திருக்கு அப்படின்னா, அந்த 2006 நம்ம திரு விஜயகாந்த் அவர்களை சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இவரோட இம்பேக்ட் இட் இஸ் வெரி ஹை. ஹைப் ஆல்சோ ஹை, இம்பேக்ட் ஆல்சோ ஹை. இது உண்மையாக they are creating or not, situation is like it is காமன் அப்படின்னு தான் சொல்லணும். சேம் லைக் 2006 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் சொல்லணும். இட் இஸ் எ பிக் வேவ் தேர் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் விஜய். அவரோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமான்னு சொல்ல முடியாது, பட் ஓட் ஷேரிங் இஸ் தேர் கம்பேரிட்டிவ்லி. இதில் மிக முக்கியமாக ஓட்டில் அடி வாங்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் அறிந்த திரு சீமான் அவர்கள். கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஓட் ஷேரிங் வந்து கிட்டத்தட்ட 8.22% இருந்தது. அதாவது 34 லட்சம் ஓட்ஸ் இருந்தது. அது இந்த முறை எந்த அளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது குறைய தான் போகுது. அது மிக முக்கிய காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அவர் பெரியாரை பற்றி பேசினது, இதனுடைய இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். தென் த செகண்ட் ஒன், அது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களால் நடக்கக்கூடியது. இதன் அடிப்படையில் அவரோட இந்த தடவை எந்த அளவு ஓட் ஷேர் கம்மியாக போகிறதுங்கிறது 100%, எந்த அளவு ஆகுங்கிறது நம்ம தான் பார்க்கணும். இந்த நம்ம சொன்ன மாதிரி கடந்த முறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அந்த கட்சிகள்லாம் எந்த அளவு ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஈவன் லாஸ்ட் டைம் ஆல்சோ டிஎம்கே 2021 வந்து பார்த்திங்கன்னா 2.09 அவங்களோட அலைன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. தென் ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா 1.83 crore ஓட்ஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இந்த முறை எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் த சேம். ரெண்டு பார்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் மெயின்டைனிங் தேர் ஆவரேஜ், தேர் மெயின்டைனிங் த ஷேரிங் ஆஃப் ஓட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஆல்வேஸ் டிஎம்கேவோட கம்பேர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஓட் வந்து அதிகமாகவே இருக்கும். அவங்களோட ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் அதிகமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட அலையன்ஸ் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஓட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ கடந்த ஒரு 7-8 வருஷமாக கம்மியாகிறதுக்கு உண்டான ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் இன் த பீக். அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்காகவும் சரி, அவர் எம்ஜிஆர் அவர்களாலும் சரி, அவங்களோட ஓட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்க்ரீஸிங் இந்த மேனர். பட் அவங்க இல்லாத பொழுது அதுக்கப்புறம் உள்ள சூழ்நிலைகள் எப்படி அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது அவங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எந்த அளவு ஆப்போஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அவங்க கட்சியில் உள்ள பொறுப்பை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்போ உள்ளவர்களால் நியாயமாக பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தே வேர் ட்ராப்டு பிகாஸ் ஆஃப் தேர் நாட் பியூரிட்டி இன் த ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் எல்லாரும் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா மெல்ல விழுங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏடிஎம்கே இட் இஸ் த ஃபேக்ட். எல்லாருமே இதை நம்பி தான் ஆகணும், இதுதான் உண்மை. முக்கியமாக ஏடிஎம்கேல உள்ள தொண்டர்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டே ஆகணும், இதுதான் உண்மை. ஏன்னா முக்கியமான ஆள்லாம் அவங்கள விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும், செங்கோட்டையன் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, ஆனால் எல்லாருமே போயிட்டாங்க. ஈவன் டிடிவி வெளில போனால் கூட ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் புதுசாக உள்ள வந்திருக்காரு. முக்கியமாக சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் வெளியில் போனது, நீக்குனது, இதெல்லாம் பெரிய தவறாக தான் பார்க்கப்படுகிறது. வரலாறு மிக முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தை பற்றி, அதாவது ஏடிஎம்கேவோட டவுன்ஃபாலை பற்றி கண்டிப்பாக பின்னாடி பேசும். இது ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக இடம்பெறும் எந்த அளவு இந்த 10 வருஷத்தில் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ அவங்களோட ஓட் ஷேர் லாஸ்ட் டைம் வந்து சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட 1.83 crore இருக்கிற அந்த ஓட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்ப்ளீட் அலையன்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த தடவை எவ்வளோ ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.62 crore தான் வரப்போகுது அவங்களோட அலையன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது என்னோட கருத்து கணிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா நம்ம சில காலமாக பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், எதுக்காக நம்ம நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும், பீப்புளோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்பீக், வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் த பீப்புள். நிறைய அரசியல் பேசணும், அது இப்போது வர்ற பசங்கள்கிட்ட நிறைய பேசணும், சின்ன சின்ன பசங்கள்கிட்டலாம் நிறைய பேசணும். நிறைய விஷயம் நம்ம பார்க்கும்போது நம்ம அதை டிவிகேல உள்ளவங்களெல்லாம் தற்கொலைன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க நடந்துக்கிறது ஒரு ஒரு மீடியாவில் பார்த்தாலும் ஒரு படத்தில் பார்த்தாலும் நேராக வரும்போது அப்படியே பயங்கரமாக புல்லரிக்க தான் செய்யும். அதாவது அந்த வயசில் உள்ளவங்களுக்கு இப்போ நார்மலாக உள்ளவங்க 35 + 40 அதுக்கு மேலே உள்ளவங்கலாம் கடந்து போயிடுவாங்க, வந்துட்டு போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு 15, 16, 17 இந்த வயசில் உள்ளவங்களும் சரி, 20, 25 அதிகபட்சம் இந்த வயசில் உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நம்ம ஆள் வர்றாரா. இந்த காலகட்டம் நிறைய இருக்கு இல்லையா, இப்போ எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, ரஜினி காலகட்டத்துலேயும் சரி. அப்போ ரஜினி காலகட்டத்தில் அந்த பீரியட்லலாம் நம்ம வயசில் உள்ளவங்கலாம் எந்த அளவு இருந்திருப்போம்னு பார்த்துருப்போம். நம்ம இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதாவது டிவிக்கே அவங்க அந்த அந்த அவங்களோட தொண்டர்கள்ட்ட சுற்றி உள்ளவங்க, நம்ம போய் எல்லார்ட்டையும் தனித்தனியாக பேசணும் அப்படி இல்லை, அவங்க சுற்றி உள்ளவங்கள்ட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும். அதை அவங்க பொறுமையாக கேட்கணும், சும்மா எடுத்தவங்க அவுத்தவங்க பேசக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் டிஎம்கே வந்து அவங்கள இது பண்ண விடலை, அதை பண்ண விடலை. கரூரில் நடந்தது ஆக்சிடென்ட் தான், இதெல்லாம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அவரை பார்க்க விடலை, அதுக்கப்புறம் அவர் கேம்பெயினுக்கு வர விடலை. அது எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எலெக்ஷன் கமிஷன் டுக் ஓவர். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா தேர் பிளேமிங் இன்டு டிஎம்கேவே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ளேம் பண்ணுறதை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அவங்கெல்லாம் வெளியில் வரணும், அவங்க அரசியல் படுத்திக்கணும். தே ஹாவ் டு பொலிட்டிசைஸ் தெம்செல்ஃப். அந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட காலநிலையெல்லாம் மாறும். இப்போ இந்த அடிப்படையில் அவங்களோட அந்த வேவை பார்க்கும்போது, அவங்க இன்வால்வ் ஆகிருக்கிறத பார்க்கும்போது அவங்களோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 10-12% வரைக்கும் ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இடங்கள் வருமா வராதுங்கிற சொல்ல முடியாது. ஈவன் பெரம்பூர்லேயும் சரி, திருச்சி தெற்குலையும் சரி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் ரொம்பவே கம்மி. ஏன்னா இவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மற்றும் அவரோட திரை கவர்ச்சி மட்டுமே போதாது, அந்த வைப்பு மட்டுமே போதாது. ஏன்னா சின்ன பசங்களும் சரி, பெண்களும் சரி வாக்களிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு கிட்டத்தட்ட தேர்தல் நாள் நெருங்கி வரும்போது எல்லாருமே பின்னாடி போயிட்டாங்க. இதுவும் ஒரு உண்மை தான், அவங்க கட்சி அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை சார்ந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு உண்டான பர்சன்டேஜ் 10-12% will be there. அதாவது அவங்களோட ஓட் ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-58 லட்சம் ஓட்டுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதர்ஸ்னு பார்க்கும்போது திரு ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் மற்றும் நோட்டாவும் இன்க்ளூடிங் ஆஃப் நோட்டா, இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ் ஆர் தேர். இவங்கெல்லாம் ஓட்ஸு அவங்களோட ஷேர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6% வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 லட்சம் ஓட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா த டிஎம்கே இஸ் கோயிங் டு ரிட்டைன் த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கும் இருக்குது. அதாவது அவங்க 45% அவங்க கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுறதுக்கு, அவங்களோட அலையன்ஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹையர் சான்சஸ் ஆர் தேர். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ப்ளஸ் இவங்க விஜய் வந்ததோட தாக்கம் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஓட் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கோயிங் டு விஜய். இட் இஸ் த ப்ரெடிக்ஷன். Then it is not going to AIDMK and even not to சீமான் ஆல்சோ. அவருக்கும் போக வாய்ப்பே கிடையாது. ஈவன் அவர்கிட்ட இருந்தவங்களே நிறைய பேர் வெளியில் வந்துட்டாங்க. அவரோட ஓட்டெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்லேயே பார்க்கும்போது ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் மாறி டிவிகேக்கு தான் போயிருக்கிறாங்க, மற்ற கட்சிக்கு போல். இதனால் லாஸஸ் வந்து டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ நிறைய கிடையாது. டிஎம்கேக்கு நிறைய கிடையாதுங்கிறத விட ஏடிஎம்கேக்கு நிறைய கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, தெர் இஸ் நோ இம்பேக்ட் ஃபார் த டிஎம்கே, தெர் இஸ் சம் இம்பேக்ட் ஃபார் த ஏடிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது, அதனால தான் அந்த அடிப்படையில் அவங்களோட ஓட் ஷேரும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது.
This is the factual versus the prediction. Factual in the sense, since 2006 how we came across, and the prediction for this 2026, wait and see, May 4th, how much from this number going to happen. Wishing you all for the all parties, எல்லாருமே மிக சிறப்பாக பிரச்சாரம்லாம் பண்ணி எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. all the very best for all the parties. நன்றி, வணக்கம்.